நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. திரும்ப 16வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு விஷயம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. நல்லா கவனிச்சுக்குங்க, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்படுகிற அளவிற்கு இந்த இடத்துல நடந்து கொள்ள தேவை அவனுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இல்ல, இது ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல இந்த மனுஷன் சோகமாக வேண்டிய அவசியமும் இல்லை, சாகிற அளவிற்கு அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுயாதீனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல, ஆண்டவர் உங்களை விடுதலையா இருக்கிற இடத்துல நீங்க ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டீங்கன்னா இதனால என்ன லாபம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஆண்டவர் கட்ட அவுத்து விட்டுட்டாரு. ஆண்டவர் அந்த மனுஷனையும் கட்டல, சுயாதீனமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா, இந்த சிம்சோனை போல நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மை நாமே கட்டி கொள்ளுகிறோம். நம்மளை கட்டிக்கலாம். சுயாதீனமாய் வாழ்வதற்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது. ஒரே நிமிஷம் எழுப்பி நின்று அந்த மாதிரியெல்லாம் நீ பேசுறது மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. வாயை மூடிட்டு அமைதியா இரு. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் வெளியே போயிடுவேன். எனக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு இல்லை, உனக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அந்த டிசிஷனை அந்த மனுஷனால எடுக்க முடியாததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாயிட்டான்ல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க சுயாதீனமா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க கட்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சுயாதீனமா இருக்க வேண்டிய இடத்துல பேராசைனாலையா இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருடைய அன்பின் நிமித்தமா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை, சுயாதீனமா இருக்கக்கூடிய அந்த கிருபை, அதான் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்வதற்கு என்னை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குற ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த வாரம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இனி ஒரு அடிமைத்தனத்துல கர்த்தர் சிக்க வைக்க மாட்டாரு. இனி ஒரு அடிமைத்தனத்துல நீங்க சிக்க மாட்டீங்க. நீங்க ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழகா மீட்டு எடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் கொண்டு வந்து நிறுத்துவாராக. சுயாதீனமாய் வாழக்கூடிய எல்லா பவரையும் எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டவிழ்த்து விடுவாராக. அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆண்டவரே, அதிலே சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ கமிட்மெண்ட்டுக்குள்ள நானே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நானே போய் சிக்கிடக்கூடாது. யாரோ ஒருத்தருக்காக நான் போய் சிக்கிடக்கூடாது. இன்னொருத்தருடைய மதிப்பிற்காக நான் ஒருத்தர் சிக்கிடக்கூடாது. இப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கார் வாங்குறது ஒரு பிளஸ்ஸிங்கா இல்லையா? ஒரு கார் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆசீர்வாதமா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவேன், ஒரு கார் வாங்குறது உங்களுக்கு என்னதான்? ஆசீர்வாதம் தான். ஒரு கார்ல நம்ம போறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா அதே நேரத்துல இப்போ வாரத்திற்கு ஒரு நாள் தான் அந்த காரை நம்ம பயன்படுத்துறோம்னு வைங்களேன். அந்த காருக்கு கொடுக்கக்கூடிய பணம் என் கையில இருக்குது. நான் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஒரு பெரிய கமிட்மெண்டா நான் இழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா ஒரு காரை போய் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் எனக்கு காருக்கு கட்டக்கூடிய பணமே இல்லை, எனக்கு மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஆனா எல்லாரும் கார் வாங்குறாங்க, நானும் ஒரு கார் வாங்கணும், நானும் ஒரு மதிப்பா இருக்கணும்ன்றது தவறல்ல. அப்படின்னு நினைச்சு போய் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே விடுதலையாய் வாழ வேண்டும்படி நம்ம வைத்த நாமே என்ன பண்றோம்னா ஒரு சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம்.
அதனால இன்னைக்கு ஒரு ஞானம் உங்களுக்குள்ள வரட்டும். நீங்க சுயாதீனமாய் எல்லாவற்றிலும் வாழுங்கள். நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியது இல்லை. நீங்க யாருடைய கண்ட்ரோல்லையும், அப்படின்னா நம்முடைய ஃபேமிலி சர்க்கிள் கீழ்ப்படிதல்ன்றது வேற, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு தான் டிசைட் பண்றது அப்படின்னா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதான் இன்னொருத்தர், இப்போ நமக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன், டீ குடிக்கிறதுக்கு வயிற்றுல இடமே இருக்காது. டீ குடிக்கலாம் தோணவும் தோணாது. ஏற்கனவே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய, யாருக்காவது ஒரு வீட்டுக்கு போன உடனே, ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு காஃபி குடிக்காமல் போனால் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். நமக்கு ஏற்கனவே குடிச்ச டீ தொண்டை வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீ குடிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுவோம்னா, அவங்க கொண்டு வந்து, சொல்லுங்களேன், கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்களா? கொடுத்த உடனே நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த நோ சொல்ல தெரியாம, வேண்டான்னு சொல்ல தெரியாம அந்த டீயையும் குடிச்சிட்டு பின்னாடி வெளியே போய் திட்டிகிட்டே போறது. பா, டீயை வேற குடிச்சு போய் தொலைஞ்சாங்க, டீயை வேற குடிச்சு போட்டு தொலைஞ்சனே, நெஞ்சு கறிக்குதே, எதுக்கு இந்த டீயை குடிச்சேன் தொலைஞ்சேன்னு தெரியலையே, வேற வழியே இல்லாம குடிச்சு. எதுக்கு வழி இல்லை? இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா, பிரதர் எனக்கு டீ வேண்டாம், எனக்கு தண்ணி, சொல்லுங்களேன், தண்ணி குடி. இது கூட பரவாயில்ல. நிறைய பேருக்கு நான் சொல்றேன்னு, இந்த பாத்ரூம் வரும் பாருங்களேன், ஒன் பாத்ரூம் வரும் பாருங்களேன், பாத்ரூம் போகாம அடக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எதுக்கு? நம்ம இப்ப எந்திரிச்சு இந்த பாத்ரூமுக்குள்ள போனா யாராவது தப்பா நினைப்பாங்களோ, பாத்ரூம் தெரியாத மாதிரி இருக்குது வெளிச்சம். அட, பாத்ரூம் போறது எல்லாருக்குமே எல்லா காமனா ஒண்ணு. அது யாருக்கு எப்ப எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது ஆனா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அப்பா இயேசுவே அப்படின்னு நினைச்சிட்டு பிரசங்கம் கவனிக்க முடியாது, ஆராதனை பண்ண முடியாது, அந்த வேலை எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரே நிமிஷம் அப்படியே யார் என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, அது யாராவது கேட்டுருவாங்களோ, பாஸ்ட் பார்த்தா ஒருவேளை வந்து நம்ம எழுந்திருச்சு வெளியே போறேன்னு சொல்லுவாங்களோ, ஆனா என்ன இதுல இருக்குது, அப்படி கேட்டா சொல்ல போறோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல போறோம். அப்போ ஆண்டவர் எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட நம்ம என்ன பண்றது இல்ல. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் அதுக்காக நீங்க வந்து அது கோவிச்சுக்கணும். சில இடங்களில் வந்து நமக்கு மரியாதையின் நிமித்தமா வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம அப்படி மரியாதை நிமித்தமா நம்ம பண்றது தவறுன்னு நான் சொல்லல. ஆனா முதல்ல வந்து சின்ன சின்ன காரியத்துல நீங்க எதுவா வாழ விரும்புங்கன்னா, சுயாதீனமா வாழ விரும்புங்க. நம்ம நிறைய பேர் இன்னொரு பழக்கம் இருக்கணும், பசி உயிர் போகும், அவ்வளோ கொடுமையான பசியா இருக்கும். முன்னாடி பிரியாணி அப்படி இருக்கும், ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, 2 கரண்டியை எடுத்து போடுவோம். எதுக்கு? ஏற்கனவே அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடணுன்ற கான்சியஸ் உங்களுக்கு இருக்கிறது தவறல்ல. ஆனா நிறைய பேர் எதுக்கு சாப்பிடாம இருப்பாங்கன்னா, சாப்பிட்டா தப்பா, சோ தப்பா நினைச்சிருவாங்களோ. அட, உங்களுக்கு பசிக்குது, முன்னாடி இருக்குது, இல்லாததை நீங்க இன்னொருத்தருடைய பங்கை சாப்பிடணும்னு சொல்லல. இல்ல, அதுக்காக நீங்க பெருந்தீனிக்காரங்களா இருக்கணும்னு நான் சொல்லல. அறவயிறா வர வேண்டிய அவசியம். அங்க 2 எடுத்து சாப்பிட்டு திருப்பி கடையில வந்துட்டு திருப்பி அவங்க முன்னாடி என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு இங்கேயும் புரோட்டம் வரைச்சு தின்னுட்டு இருக்க கூடாது. நம்ம நிறைய பேர் எதனால அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம சுயாதீனமாய் வாழ வேண்டிய காரியத்தை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். நம்மளே வந்து சுயாதீனமா வாழ்றது இல்லை. நம்ம வந்து சுயாதீனமா வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது இல்லை. அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது வெளியில பண்றது கூட பரவாயில்ல, சொந்த வீட்டுல சொந்த கணவனார் இடத்துல போய், எனக்கு பயமா இருக்குங்க உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. அட, என்னமா பயமா இருக்குது, நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ தப்பா நினைச்சீங்கன்னா, அது சொந்த கணவனார் தானே, சொந்த மனைவி தானே, உரிமையா பேசுறதுக்கு அந்த உரிமையை கூட நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறது இல்ல. ஹலோ, நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை அந்த உரிமை. அப்படின்னா அவங்க அவ்வளோ இதை
தப்பா நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதை திட்டுனா கூட அதை வந்து பிளஸ்ஸா எடுத்துட்டு, சரி நம்ம கணவனார் தானே திட்டினாரு, நம்ம மனைவி தானே திட்டுனாங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு இல்லை. என்னன்னா இதற்கு அடித்தளம் என்னன்னா, சுயாதீனத்தை ஆண்டவர் தந்தும் நாம் எப்படி வாழல அப்படின்னு சொன்னா, சுயாதீனமா வாழல. அதான் இந்த யானை இருக்கு பாருங்க. இந்த யானையை வந்து ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பிறக்கும் போது இந்த யானைக்கு கட்டுகிறது எப்படி கட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய சங்கிலியை கட்டுவாங்க. அந்த சங்கிலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த சங்கிலி வந்து இரும்பு சங்கிலியை ஃபர்ஸ்ட் யானை குட்டிய முதல் கட்டுகிற சங்கிலி வந்து சின்ன சங்கிலியில கட்ட மாட்டாங்க, பெரிய சங்கிலியில கட்டுவாங்க. இந்த பெரிய சங்கிலியில கட்டும் போது இந்த யானை என்ன பண்ணும்னா, காலை வந்து தட்டிட்டு இருக்கும். எடுத்தா இந்த சங்கிலி வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால இதால அந்த சங்கிலி என்ன பண்ண முடியாதுன்னா அறுக்க முடியாது. இப்படியே 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள ஒரு அந்த தெரியல பல ஆண்டுகள் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யானையை வந்து சின்ன பெரிய சங்கிலியில கட்டி, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா யானைக்கு வந்து பெரிய சங்கிலியில கட்ட மாட்டாங்களாமா. நம்ம நாய்க்கு கட்டுறோம் பாருங்க சின்ன சங்கிலி, அந்த மாதிரி ஒரு சங்கிலி எடுத்து கட்டினா கூட அந்த யானை என்ன பண்ணாது, அங்க இருந்த அந்த பக்கம் இந்த பக்கம் நகராதாமா. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, இது நினைச்சுச்சுன்னா கால் வச்சு ஒரு எத்துனா என்ன வந்துடும், சங்கிலி வந்து தூர எடுத்துடும். ஆனா இதனுடைய மைண்ட் என்ன செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இன்னும் பெரிய சங்கிலியில கட்டப்பட்டு தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் பெரிய சங்கிலியில கட்டப்பட்டு தான் இருக்கிறோம். நம்ம விடுதலையா போக முடியாது, நம்ம இதுக்கு மேல போக முடியாது, நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாது, நம்முடைய காலை கட்டி இருக்காங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நிறைய விசுவாச மக்கள், நீங்களும் கூட அப்படிதான், உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி ஏதோ உங்க வாழ்க்கையில சிலது நடந்ததை வச்சு நீங்க எப்படி வாழலைன்னா, சுயாதீனமா வாழல. ஒழுக்கமாய் வாழ்வதென்று ஒன்று இருக்கிறது. நம்ம வந்து சில காரியத்தை இப்போ வந்து நாம் பாருங்களேன், நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது வழக்கம். எல்லாரும் நீங்க என்ன அப்படி பார்த்துட்டீங்க, திடீர்னு வந்து நாளைக்கே வந்து நான் வந்து கோட் ஷூட் போட்டு வந்து நின்றுக்க முடியாது. நீங்க வந்து ஒருவேளை நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இல்லை அப்படி வேணா வரலாமே தவிர, நாளைக்கே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு கோட்டும் ஷூட்டும் போட்டு ஒரு டையும் கட்டிட்டு வந்து நின்னேன்னா நீங்க என்ன எப்படி பார்ப்பீங்க? இன்னும் திடீர்னு இவருக்கு மண்டை கண்டை கலந்து போயிடுச்சோ, உள்ள நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு நீங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாருன்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவீங்க, ஒருத்தர் பாஸ்டர் வளர்ந்துட்டாரோ, ரெண்டு பக்கம் யோசிப்பீங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு விஷயம், ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, ஒரு பொருத்தனை மாதிரி. சரி ஓகே, நமக்கு இது ஓகே, நம்ம இதுல அழகா இருந்துட்டு இதை எல்லாரும் பார்த்தாச்சு, இதை சொல்லல. இது வந்து சுயாதீனம். எனக்கு இஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஊழியத்திற்கு இது தேவையா இருக்குது, பரிசுத்தவான்கள் என்ன வழி நடத்தின விதம் அப்படி. சரி, நமக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் கொண்டு போயிடுவோம். எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க, நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறதுல தவறல்ல. ஜனங்கள் வந்து விதவிதமாக நம்மளை பார்க்கும்போது நிறைய டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமனா ஒயிட்லேயே பார்த்துட்டாங்கன்னா யாருடைய அட்ராக்ஷன் எப்படின்னு திரும்பாது. சரி, எப்பவும் பார்க்கறதான் அப்படின்றது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது, அப்படி பண்ணலாம். இது ஒரு விஷயம். இது வந்து என்னுடைய இது நானா சிக்க வச்சுக்கொள்றது அல்ல. ஆனா வேற நிறைய விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, சுயாதீனமாய் வாழ்வது இல்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவரே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின அந்த விடுதலை இன்னைக்கு எனக்கு தாங்க. நான் எப்படி இருக்கணும்னா, கண்ட்ரோல்ல இல்லை, நான் எதுல இருக்கணும்னா சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த அம்மாங்க நிறைய பேர் வயதானவங்க இருக்கீங்க, உங்க பிள்ளையினுடைய வீட்டில் போய் உரிமையா எடுத்து போய் செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்ற அளவுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? நிறைய பேருக்கு தைரியமே இல்லை, நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ பாஸ்டர், உங்க பிள்ளை ஏன் அப்படின்னு சொன்னா, அவ தப்பா நினைச்சிருவாளோ, அவன் தப்பா நினைச்சிருவானோ? தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்க வளர்த்து விட்ட பிள்ளை, உங்க வாயை கட்டி அவனுக்கு சாப்பாடு ஊட்டுனீங்கல்ல, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுனீங்கல்ல, நீங்க போகணும். எங்க போகணும்? நீங்க வந்து இந்த ஹாலில் உட்கார்றத விட்டுட்டு முதல்ல அம்மா எங்க போகணும்? மருமகா ஏமா
நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு மருமகல்ல, நீ மக, அவன் எனக்கு மகன். உன் வீட்டுக்குள்ள கிச்சன்ல வர்ற உரிமை யாருக்கு இருக்குது? என்ன நீங்க பார்த்தா எங்க அம்மாங்கெல்லாம் ஐயோ பாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த உரிமையை எடுத்துக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம தான் அதை எடுத்துக்கணும். நம்ம தான் அந்த இடத்துல நீங்க வந்து கேப் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்க வந்து தூரத்துல நிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஓடாத ஒரு பாசனா அவங்கள நினைக்கிறதுக்கோ, நீங்க அது உங்க மனசு தான். நீங்க 4 டைம் போயிட்டு உங்க பிள்ளையினுடைய வீட்டில் போய் தட்டில் போய் கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊற்றி நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். அடுத்த டைம் உங்க வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை வருதா பாருங்களேன். எல்லாரும் அவன் என்ன நினைப்பா, இவன் என்ன நினைப்பா, இவன் அப்படி நினைப்பானோ. நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக நான் சொல்லல. ஆனா எதை நான் சொல்றேன்னா, என்னுடைய உரிமையாய் வாழக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் தந்து நானே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, என்ன பண்ணிடக்கூடாது, நானே கட்டிடக்கூடாது. இப்ப பாருங்களேன், இந்த இப்போ ஃபாஸ்டிங் இருக்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை பேர்ல எத்தனை பேர் எங்கிட்ட வந்து பேசியிருக்கிறீங்க? சிலருக்கு வந்து பாஸ்ட் பிஸியா இருக்காருன்னு நினைக்கலாம், சிலர் வந்து சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனா இங்க இருக்கிற சிலர் வந்து ஓயாம பேசுறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன தொந்தரவுன்னு நினைக்கிறது இல்லை, நான் அவங்கள தொந்தரவுன்னு நினைக்கிறது இல்லை. அப்போ நீங்க நிறைய பேரு நம்ம அவர் தப்பா நினைச்சிட்டாருன்னா, அவர் அவசரமா இருக்கிற நேரத்தில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா, ஆடா என்ன அவசரமா இருந்தா என்ன, ஒரே நிமிஷம் அம்மா நான் இந்த மாதிரி அவசரமா இருக்கிறேன், நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் போயிட்டு அப்புறம் பேசுறேன்னு நான் சொல்லிடுவேன். இதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ நம்ம நிறைய இதை நம்ம சரி பண்ணலைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு விடுதலையோடு வாழக்கூடிய சகல உரிமையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு, நானா என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நானா வந்து என்ன கட்டிடக்கூடாது. நான் இன்னைக்கு அவிழ்க்கணும். எந்த கட்டை அவிழ்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே கட்டி இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கணும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க, அந்த ஊர்ல போனா உங்களுக்கு இடம் தெரியாது. அப்போ கண்டக்டர் இருக்காருன்னா கண்டக்டரை கூப்பிட்டு, சார் அந்த ஏரியா வரும்போது ஒரு விசில் அடிச்சு சத்தமா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அவர் தப்பா நினைப்பாரான்னா நான் என்ன அர்த்தம்? நான் தான் பணம் கொடுத்து தானே போறேன், தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல ஒருத்தருடைய ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்களும் முடிஞ்சா சொல்லுங்க, பக்கத்துல கை, தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா சொல்லுங்க, தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் வந்து இந்த ஃப்ளைட்ல ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது, இந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம லோக்கல் ஃப்ளைட்டெல்லாம் ரொம்ப ஒடுங்கினதாக இருக்கும். அவங்க எப்படியாவது காசை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சீட்டு நிறைய போட்டிருப்பாங்க. ஒருத்தருக்கும் வந்து கேப்பே இருக்காது. அதுவும் கொஞ்சம் குண்டான ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கஷ்டமாக இருக்கும். ஜோம் பண்ணிட்டு தான் போகணும், ஆண்டவரே என் பக்கத்தில் யாரும் குண்டா வரக்கூடாதே அப்படின்னு. ஏன்னா ரொம்ப குட்டியான இடமா இருக்கும்ல, அதில் உட்காந்து அவங்களும் கஷ்டம். அவன் கையை எப்படி தூக்கி வச்சாலே நம்ம கை அடியில் போகணும்னு வச்சுங்களேன் அப்படின்னு. அப்போது நான் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் பக்கத்தில் ஒல்லியாக தான் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பக்கம் கையில் இதை போட்டு 2 கையும் அப்படி வச்சுட்டாரு. இப்போ நான் எப்படி உட்காந்துருக்க வேண்டியது இருக்குது? இப்படி நானும் உட்கார்ந்து பார்த்தேன், எனக்கு கை வலிக்குது. இப்போ என் மனசு சொல்லுது, சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா, அவர் பக்கத்தில் தப்பா நினைச்சா என்ன பண்றது அப்படின்னா உடனே எனக்குள்ள ஒரு முடிவு எடுக்குது, எப்பா அவர் எந்த அளவுக்கு காசை கட்டிட்டு வந்தாரோ அதே அளவுக்கு நீயும் காசை கட்டிட்டு வந்திருக்கிற, எதுக்கு நீ அவருக்கு அவ்வளோ பாதி அவர் யூஸ் பண்ணட்டும், பாதி நீ யூஸ் பண்ண, அதானே உண்மை. உடனே அவரை பார்த்து, பிரதர் சாரி ஒன்றும் நினச்சிக்காதீங்க, எனக்கு இப்படியே வைக்கிறது கை கொஞ்சம் வலிச்சுட்டே இருக்குது, கொஞ்சம் இடத்த நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கை வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அவர், சார் நீங்கள் ஃபுல்லாக கூட வேணா வச்சுக்குங்க பரவாயில்லையே அப்படின்ட்டு. அவர் சிலர் உடனே இல்லை, எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன ஒன்றானா, பக்கத்தில் அது உங்களுக்கு வந்து வாய்க்கிறத வச்சு தான் இருக்குது. ஆமாம், ஏதாவது முசுடு வந்து வாய்ச்சிச்சுன்னா, நான் தானே முதல்ல கையை வச்சேன். இந்த குழாய் சண்டை மாதிரி பைப்படியில் சண்டை போடுற ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால என்னுடைய உரிமையையும் என்னுடைய காரியத்தையும் நான் விட்டு தர
நான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும்? நான் கேட்டதற்கு பிற்பாடு அவங்க எனக்கு தரல அப்படின்னு சொன்னா அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது இல்லை, அதுக்காக நான் சண்டை போட வேண்டியது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவன் நம்மளை எதிர்க்கிறான், அவன் வந்து கோவப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம எதுவும் சண்டை போடலாம். பட் ஆனா எனக்கு உரிமையாய் வாழ்வதற்கு எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கும் போது நான் கண்டிப்பா என்னவா வாழ முடியாதுன்னா அடிமையாக வாழக்கூடாது, அடிமையாக வாழக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, உங்களுக்கு எல்லா உரிமையும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. நீங்களாகவே உங்களை கட்டாதீங்க, நீங்களாகவே உங்களை அடிமையாக்கிறாதீங்க, நீங்களே போய் ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்துடாதீங்க. நீங்க எங்க வரணும்னா சுயாதீனத்திற்கு ஆண்டவர் உங்களை கிருபையாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சுயாதீனத்திற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட, ஆண்டவரே எங்களுக்கு சுயாதீனமாய் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தருகிறவர். ஆமென். எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து யாரிடத்திலையும் அடிமையாகாதபடி, யாரிடத்திலையும் சிக்காதபடி எங்களை சுயாதீனமாய் வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு சகல கட்டுகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறதற்கு இந்த உபவாச ஜெபத்தில் நீர் இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களால முடியும் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி செல்லுவே, எங்கும் ஓடி ஓடி செல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லும் எல்லாரும், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடு, எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆனந்தம். ஹalleluya, ஆமென். காலேபினுடைய குமாரத்தி தன்னுடைய கணவனாரோடு இப்ப தன்னுடைய தகப்பனாரை விட்டு கிளம்புறாங்க. அவங்கள அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த காலேபினுடைய குமாரத்தி கொஞ்சம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான பிள்ளை கிடையாது.
அந்த நாட்களில் வந்து இந்த காலேப் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் புறப்பட்டதுல 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போறாங்க. அவங்க ஒருத்தர் யாரு? ஒருத்தர் யோசுவா, இன்னொருத்தர் காலேப். சோ இவங்க 2 பேர் தான் போறாங்க. அவ்வளவு பெரிய விசுவாச வீரன், பெரிய பதவியில இருக்கிறவர். தன்னுடைய மகளை வந்து எல்லாருக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த ஊர்லயே போட்டி வச்சு அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணும். அப்போ வந்து காலேப் வந்து தன்னுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு நாட்டை கொடுத்து இந்த நாட்டை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா, அன்னைக்குள்ள ராஜகுமாரத்தினுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்றதுக்கு உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே 10 பேர் போய் நின்றுவாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளவு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, யாரும் பெருசா வந்து நிக்கல. ஆனாலும் ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை ஜெயிச்சுட்டு வந்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ணி இப்போ வந்து கிளம்புறாங்க. அவங்க அப்பா கொடுக்க வேண்டிய எல்லா சீதனத்தையும் இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு. இப்போ கிளம்புற டைமுக்கு இந்த காலேப்பினுடைய குமாரத்துக்கு என்னமோ ஒருவேளை தன்னுடைய கணவனாருக்கு அப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா என்ன தெரியல. நீங்க ஜோஷுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப்பை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. தன்னுடைய கணவனாரோட இப்ப கழுதையில ஏறி உட்கார்ந்தாச்சு. அவரை பார்த்து கேட்கிறாங்க, இல்ல எங்க அப்பா வந்து எனக்கு கொடுத்தாரு, என்ன இடத்தை கொடுத்திருக்கிறாரு அவரு, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர். தன்னுடைய கணவனிடத்துல கேட்கிறார், இந்த மாதிரி எங்க அப்பாட்ட வந்து இன்னொரு நிலத்தை கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன், நான் வேணா கேட்கட்டுமான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ போ அப்படின்றாரு. நீ சரின்னு சொன்ன உடனே கிளம்பின பிள்ளை இறங்கி வந்து தன்னுடைய தகப்பனார் இடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இடத்த கொடுத்தீங்க, வறட்சியான இடத்த கொடுத்தீங்க, ஆனா நீங்க என்ன இடத்த எனக்கு தரணும்னா எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு. உடனே அடுத்த நிமிஷத்துல தன்னுடைய தகப்பனார் ஒன்னும் சொல்லல, அவர்கிட்ட தான் இருக்குது இல்ல, அவர் வந்து மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அவளுக்கு கொடுத்துட்டாராமா. அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது ஒரு சுயாதீனம். இது வந்து தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்டு கிடைக்கலன்னா அடுத்தது, கிடைக்கலன்னா ஓகே, கடவுள் சித்தம், கர்த்தருக்கு சித்தம் இல்ல, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த இடத்துல இந்த காலேப்பினுடைய குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சுயாதீனத்தை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து சுயாதீனம் என்கிற ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தோம், நம்ம அதை பயன்படுத்தாதனால தப்பா நினைச்சிருவாங்களோன்னு எல்லாம் நினைச்சு நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்றோம்னா நம்ம நிறைய பேர் வீணடிச்சிடறோம், நம்ம வேண்டான்னு நினைச்சிடறோம். நம்ம வந்து அந்த வெக்கப்பட்டு இல்லைன்னா நம்மளே நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை வந்து நம்ம வந்து நம்மளே இழந்துடுறோம். அதற்கு மாறாக இந்த காலேப்பினுடைய குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்ட உடனே தன்னுடைய தகப்பனார் சுயாதீனத்தோடு அந்த காரியத்தை அவளுக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னா சுயாதீனமாய் வாழக்கூடிய கிருபை. அதுக்காக ஒரு பெரிய ஒரு சண்டை போட்டு அந்த மாதிரி அல்ல. நான் எப்படின்னா அது கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து நம்ம அப்படி பேசுறதுனால ஒரு நன்மை உண்டாகுமே. ஆனால் அதுக்காக உதவின்னு மற்றவங்கள்ட்ட போய் கேட்க சொல்லலை. ஆனால் நான் எதை நான் பயன்படுத்துவேன்னா எனக்குரிய உரிமைகளை பயன்படுத்துகிறதற்கு எனக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா.
உங்களுக்கு உரியதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னையே நான் ஒதுக்கிக்க மாட்டேன். நான் என் பிள்ளையினுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு யாரும் என்ன தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய உரிமை, என்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் இது நிறைய சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கணவனார் ஏதாவது ஒரு வார்த்தை கோபத்தில் ஒருத்தர் சொல்லியிருப்பான்னு வச்சுங்களேன், ஆமாம் நீ பெருசாக சோறெல்லாம் தின்ற, சாப்பாடெல்லாம் பெரிய சாப்பிட்ற, இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீ என்ன வேலை செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னார்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு இடத்துக்கு பக்கத்தில் போகும்போதே என்ன வரும் தெரியுமா, ஒரு பயம் வரும். நம்ம சாப்பிட்றதுனால ஒரு வேளை இவர் தப்பா நினைப்பாரோ, நம்ம சாப்பிட்றதுனால இவங்க சாப்பிடலாமா வேண்டாமா. உடனே என்ன பண்ணிடுறதுன்னா, சாப்பிட்றது இல்லை. ஏன் நீ சாப்பிட்றது இல்லைன்னா, இல்லை நீங்க திட்டிடுவீங்களோ. அடா, ஏதோ ஒரு கோவத்தில் அவர் அந்த டைம் சொல்லிட்டாரு, உடனே என்னுடைய உரிமையை நான் என்ன பண்ணிடுறது சொல்லுங்களேன். பிள்ளை ஒருவேளை ஏதோ கோவத்தில் ஒன்று பேச்சுன்னா உடனே நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வராதம்மா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வராதப்பா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே உடனே தன்னுடைய, சரி நான் வரமாட்டேன், இனி நான் வரமாட்டேன். அட, நான் வளர்த்தின பிள்ளை, நான் வளர்த்தின பிள்ளை, நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிற அந்த உரிமை உங்களுக்கு எங்க போச்சு? உங்க பிள்ளை தானே, நீங்க வளர்த்தின பிள்ளை தானே. ஏன் அந்த பிள்ளைகிட்ட கேட்க முடியாதா? நீ என்றா இப்படி பேசிட்டு இருக்கன்னு கேட்க முடியாதா? நம்மளால எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க முடியாதா? உடனே அம்மா அப்பா என்ன பண்ணிருந்ததுன்னா, கூனி குறுகி போய் அவ்வளவுதான். அவ்வளோ இல்ல இல்ல, நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உரிமை இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உரிமை இருக்கு. ஐயா மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம், உரிமை இருக்குது எனக்கு. ஆமென். நம்முடைய உரிமையை நான் என்ன சொல்றேன், நீங்க சண்டை போட வேண்டாம். நீங்க சண்டை போடுறதுக்கு சொல்லல, அதே நேரத்துல நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்றேன் நான். நீங்க ஒரு தாழ்வா நீங்க நினைக்காதீங்க. நான் உடனே நீங்க அவ்வளவுதான், உங்களையே நீங்க வருத்தி கொள்ளாதிருங்க. அது என் வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனார், எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, அவ்வளவுதான். ஒரு சில மிஸ்டேக் வந்தா கூட, அப்படி பேசினா கூட சரி பரவாயில்ல, என் பிள்ளை தானே பேசிருச்சு, என் கணவனார் தானே பேசினாங்க, என் மனைவி தானே பேசினாங்க அப்படின்னு என்னுடைய வீட்டிலேயே நான் மூணாவது நபரா இருந்துடக்கூடாது, என்னுடைய வீட்டிலேயே நான் அடுத்தவளா இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய பிரதர்ஸ் அவர்களுடைய சொந்த வீட்டிலே அவங்க என்னவா இருக்காங்கன்னா, அந்நியர்களா தான் இருக்காங்க. தன்னுடைய அவங்க நம்மளை அந்நியங்களா பார்த்தாங்கன்னா, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு 1000 பேரை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க நம்ம அந்நியர், அவங்க நம்மளை அந்நியரா பார்க்கறத குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்ம அந்த வீட்டில் யாரா இருந்துடக்கூடாது, அந்நியர்களா இருந்துடக்கூடாது. நம்ம அந்த வீட்டில் அந்நியர்கள் அல்ல, அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள். கர்த்தர் உங்களை தான் அந்த வீட்டில் தலைமையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இனி உங்களுடைய வாயிலிருந்து ஒரு நாள் கூட என்ன வரக்கூடாதுன்னா, அந்த நெகட்டிவான அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. என்னை கர்த்தர் சுயாதீனமா வச்சிருக்கிற இடத்துல நான் எப்பவுமே அடிமையாக மாட்டேன். சொல்லுங்க, ஒரு 3 டைம் சத்தமா சொல்லுங்க. என்னை கர்த்தர் சுயாதீனமாய் வைத்திருக்கிற இடத்துல நான் அடிமையாக மாட்டேன். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை சுயாதீனமாய் வைத்திருக்கிற இடத்துல நான் அடிமையாக மாட்டேன். கர்த்தர் என்னை சுயாதீனமாய் வைத்திருக்கிற இடத்துல நான் அடிமையாக மாட்டேன். கர்த்தர் அந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார்னா, நான் இனி வாயை திறந்து பேசுவேன். ஆமென். சண்டை போடுறதுக்கு சொல்லல, அதனால பாஸ்டர் வெள்ளிக்கிழமை சண்டை போட சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு போய் நின்றாதீங்க. அப்படி கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் என்னுடைய மனத அளவில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற விடுதலை பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். உரிமையா கேட்கக்கூடிய அந்த இடத்தை என் கணவனார் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கொடுக்கலன்னா எடுத்துக்க வேண்டியதுதான். கொடுக்கலன்னும் போது என்ன அமைதியா இருக்கிறீங்க நீங்க? என்னமோ போய் பார்த்தா அதெல்லாம் கொடுமைக்காரர் பாஸ்டர், எல்லாம் வெட்டியே விட்டுருவார் பாஸ்டர் அப்படின்றது மாதிரி தானே இருக்குது. ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கும் போது அந்த உரிமை என்னுடையது. ஹல்லேலூயா.
மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது எனக்கு உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் என்னை விடுதலையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவே, விடுதலையாய் வாழ உரிமை கொடுக்கிறவர். இந்த வருஷத்துல ஒரு விடுதலையின் ஆண்டு. இது ஒரு விடுதலையின் ஆண்டு. இது ஒரு விடுதலையாய் புறப்படுகிற ஆண்டு. இதுவரையிலும் இருந்த அடிமைத்தனங்கள், இதுவரையிலும் இருந்த கட்டப்பட்ட நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாக மாறுவதாகப்பா. அப்பா, ஒரு இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, ஒரு நன்மை கடந்து வரட்டும்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராகப்பா, இறங்குவீராகப்பா. இப்ப அந்த ஞானம் உண்டாவதாக ராஜா. எந்த இடத்துல எங்க பிள்ளை ஆண்டவரே சுயாதீனமாய் இருக்கணுமோ அந்த இடத்திலே சுயாதீனமாய் வாழக்கூடிய ஒரு ஞானத்தை இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சுயாதீனமாய் வாழக்கூடிய அந்த கிருபையை இப்பொழுது தருவீராக, ஞானத்தை இப்பொழுது கர்த்தர் தருவீராக. இனி தங்களையே ஒதுக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே, தங்கள் மேல இன்ஃபீரியர் வராதபடிக்கு ஆண்டவரே, எதுலையுமே வந்து முன்னாடி நிக்காம தங்களை தாங்களே ஒதுக்கி கொள்ளுகிற அந்த சுபாவம் எங்க பிள்ளைகளை விட்டு கடந்து போய், தகப்பனே அந்த உரிமை எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்புல முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராகப்பா, தருவீராகப்பா. அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். ஒரு நிமிஷம் இதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இளைய குமாரன் மூத்த குமாரனை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க தகப்பனார் வந்து மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீ நினைச்சா ஒரு ஆடு இல்ல 10 ஆடு கூட இந்த ஆவட்டிங்களா, நீ வீட்டில் உள்ள பிள்ளை, நீ உனக்கு உரிமை இருக்குப்பா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. ஆனா இந்த பிள்ளை மேல இருந்த வருத்தம் என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, இத்தனை நாளும் உங்க கூட நான் இருந்தேனே, ஒரு ஆடு கூட எனக்காக. இது நியாயமா, நியாயம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கறதுல 90% பேர் நீங்க மூத்த குமாரன். நீங்க நிறைய பேர் மூத்த குமாரன், எல்லாம் செய்வீங்க, எல்லாம் மாடு மாதிரி உழைச்சது யாரு? அப்பா தண்ணி கேட்டா கொண்டு கொடுத்தாச்சு, பால் கறந்து கொடுத்தாச்சு. இந்த மூத்த பிள்ளைய மாதிரி ஒரு நல்ல பிள்ளை எந்த பிள்ளையும் இல்லை இப்போ. ஆனா இந்த இளைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறானே, இவன் எல்லாத்தையும் அப்பாட்ட வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் அழிச்சிட்டான். எல்லாம் அழிச்சு திரும்பி வர்றான். திரும்பி வந்து இவன் என்ன ஆயிட்டான்? ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அப்படின்னா அவங்க அப்பா வந்த உடனே இவருக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் செருப்பு கொடுத்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, கொளுத்த கன்று இவனுக்காக அடிச்சாச்சு. உன்னுடைய கோபம் நியாயமானது தான். அப்படின்னா நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேசி எனக்கு அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டது பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம கூட செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா எது ரொம்ப தப்பாகி போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல மூத்த அண்ணனா இருக்க வேண்டிய உரிமை யாருடையதுன்னா, இதை மிஸ் பண்ணிட்டான் பாருங்களேன். உள்ள உடனே போயிட்டு, ஏய் வந்தியா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருந்த, சரி எப்படியோ வந்துட்டியே பரவாயில்ல, நீ வரல பாரு, நான் அப்பா கூட இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு லெக் பீஸை எடுத்து ஒரு கடி கடிச்சு வச்சுட்டு ஒரு ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு, சரி எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமா இருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா இப்ப இவன் எதை இழந்துட்டான் தெரியுமா? தன்னுடைய சுயாதீனத்தை இழந்துட்டான்ல. அந்த இடத்துல யார் தான் சுயாதீனமா இருக்க முடியும்? அந்த உரிமை, அண்ணனுக்கு உரிமை இருக்குது, அண்ணன் தான் அந்த உரிமை. அங்க போயிட்டு தன்னுடைய தம்பியை பார்த்தா அப்பாட்ட கேட்ட அதே மன்னிப்ப தம்பி யார்கிட்ட கேட்டிருப்பான்? கேட்டிருப்பான கேட்டிருக்க மாட்டானா? கண்டிப்பா கேட்டிருப்பான். ஏன் அப்படின்னா இளையகுமாரன் மனம் திரும்பி தான் வந்தான். மனம் திரும்பி வந்தோன்னா அண்ணனை பார்த்தோன்ன கட்டி பிடிச்ச, அண்ணன் மன்னிச்சுக்கோ அண்ணன், அப்பாவுக்கு விரதமா மட்டும் இல்ல உனக்கு விரதமாவும் நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னெல்லாம் விட்டு போனேன். அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ தன்னுடைய ஸ்தானத்தையே இழந்துட்டான்ல. இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க உங்களுடைய சுயாதீனத்தை நீங்க எடுக்காததுனால நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணி நீங்க எதை இழக்கிறீங்க தெரியுமா? உங்க ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க. உங்க ஸ்தானத்தை இழக்கிறீங்க.
அம்மான்ற ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க, அப்பான்ற ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க, மனைவின்ற ஸ்தானத்தை நீங்க இழக்கிறீங்க. நீங்க சுயாதீனமா வாழலைன்னா, உங்களுடைய உரிமைகளில் நீங்கள் உண்மையா இல்லைன்னா உங்களுடைய ஸ்தானத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்றது என்னுடைய இடத்தை சரியா வச்சுக்க வேண்டியது யாருடைய கடமை? என்னுடைய கடமை. நான் பாஸ்டர் அப்படின்றது பாஸ்டர். அப்படிதான் உங்களுக்கு உங்க மேல எனக்கு உரிமை இருக்குன்னா, திட்ட வேண்டிய விஷயத்துல திட்டணும், சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணணும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல ஆசீர்வதிக்கணும். நீங்க தப்பா நினைச்சிருவீங்கன்னு நான் நினைச்சா நான் ஊழியமே பண்ண முடியாது. ஆமென். வேதத்துல யோவான் ஸ்நானகன் தனக்கு முன்னாடி வர்றவங்களை பார்த்து என்னதான் கூப்பிட்டாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இது என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். அவர் விரியன் பாம்பு குட்டிகளே கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஓட்டுறாங்களா? கிடையாது. அவருக்குரிய அவர்கள் வந்தார்களா இல்லையா? அதான் அழைப்பு. அதனால இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் உங்களோட பேசியிருக்கிறேன். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். என் உரிமையை, எனக்கு கர்த்தர் கொடுத்த சுயாதீனத்தை நான் எந்த இடத்துலையும் என்ன பண்ண போறது இல்லைன்னா, இனி விட்டு கொடுக்க போறது இல்லை. இனி விட்டு கொடுக்க போறது இல்லை. நாம் விட்டுட்டு ஒரு மூணாவது நபரா நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் ஒரு வாரத்தில் ஒதுங்கி போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க நிறைய பேர் அம்மா அப்பா வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்டா நிறைய பேருக்கு தைரியமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ஒருவேளை உங்க வீட்டில் போய் தட்டில் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது, சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க பிள்ளை கையிலேருந்து பிடுங்குவானா? சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஏன் நீங்க போய் அந்த உரிமையை எடுத்துக்கல? அவன் கண்டிப்பா பிடுங்க மாட்டாங்க. அப்போ தப்பு அவங்க மேல இல்ல, யார் மேலதான்? அப்பா மேல தப்பா, இளையகுமாரன் மேல தப்பா, மூத்த குமாரன் மேல தப்பா? என்ன கேட்டா தப்பு இளையகுமாரன் பேர்லயும் இல்ல, மூத்த குமாரன் பேர்லயும் இல்ல. ஒரு பெத்த பிள்ளை, ரெண்டு பிள்ளையும் அவங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு புள்ள போனதுக்காக அந்த புள்ள செத்து போயிட்டோம் அந்த அப்பா நினைக்க முடியாது. அது என்னதான் இருந்தாலும் அந்த புள்ள வரும்போது அந்த அப்பா சந்தோஷப்பட வேண்டியது அவங்க அப்பாவுடைய கடமை. அவங்க அப்பா சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். அவருக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். அவர் ரெண்டு பிள்ளைகளும் ஒன்னா தான் நேசிச்சாகணும். இவன் என்ன கொஞ்சம் நிறைய செஞ்சான், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வசதி கொடுக்குது. இவனும் நல்லா இருக்கணும்னு அவங்க அப்பா நினைக்கிறது தப்பு இல்லை. அவனுக்காக சந்தோஷப்பட்டது தப்பு இல்லை. அவனுக்காக கொளுத்த கண்டு அடிச்சது தப்பு இல்லை. அவனுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மொத்தம் யார் பணம்? அவங்க அப்பாவுடைய பணம். அவங்க அப்பாவுடைய பணத்திலிருந்து, ஜோப்புல இருந்து எடுத்து 100 ரூபாயையும் சின்ன பையனுக்கு கொடுக்க முடியும், 10 ரூபாய் பெரிய பையனுக்கு கொடுக்கறதுக்கு முடியும். அது யாருடைய காசு? கேட்கல. ஆனா அந்த அப்பாவுடைய காசை எடுத்து ஒரு பையனுக்கு 90 ரூபாவும் ஒரு பையனுக்கு 10 ரூபாவும் கொடுக்கும்போது, ஒரு பையன் இந்த 10 ரூபா தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு, நீ எனக்கு என்ன 90 ரூபாய் கொடுக்கலையே, அவனுக்கு 90 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தேன்னு இந்த பையன் கேட்கக்கூடாது. இவனுக்கு இந்த 10 ரூபாவே பெரிய பணம். இந்த பணம் இவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுதான், இவனுடைய உழைப்பில்லாம வந்ததுதான், இவனுக்கு இனாமா வந்ததுதான். இந்த 10க்காக ஸ்தோத்திரம்னு பண்ணிட்டு சமாதானத்தோடு போனாதான் அந்த பிள்ளை தாங்க பிள்ளை. அந்த பிள்ளைங்க தான். இது காரியத்திற்கு வரும்போது கஷ்டம், பேசுறதுக்கு ஈஸி. ஹலோ, இன்னைக்கு சொத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. ரோட் சைடில் அவங்களுக்கு கொடுத்துட்டு பின்னாடி சைட்டை உங்களுக்கு கொடுத்தா கூட உங்களால் என்ன பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியும், எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு நேரம் ஆகாது. இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, ஏண்டா பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து எதுக்கு வீட்டை வாங்கி தொலைஞ்சோம், பேசாம ஒரு வாடகை வீட்டில் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே. ஏன் அப்படின்னா, மேலே கொடுத்தா ஒருத்தன் கீழே கேட்குறான், கீழே கொடுத்தா ஒருத்தன் மேலே கேட்குறான். ஆனா உண்மையான பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கிடைச்சதே போதுன்றது அதுவே பெரிய விஷயம். கேட்கல, வாயில வருதா பாருங்க. அது எப்படி பாஸ்டர் கிடைச்சதே போதும்னு எப்படி போக முடியும்? அவனுக்கு மட்டும் அப்போ முன்னாடி கொடுப்பாங்களா, எனக்கு மட்டும் பின்னாடி தருவாங்களா? இந்த கான்செப்டை முதல்ல தூக்கி போட்டுட்டு
அதை கொடுக்கறதுக்கே எங்க அப்பா அதை கொடுத்தாருல்ல. நீங்க நான் பரலோக அப்பா எனக்கு எவ்வளவு வேணாலும் தருவாரு, அது வேற. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் சுயாதீனத்தை நான் எந்த பக்கத்துலயும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. இப்போ சண்டை போட்டு மன கஷ்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுட்டு இப்போ மூத்த குமாரன் வெளியே நின்னதுனால அங்க உள்ளுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் எந்த விதத்திலும் என்ன பண்ணலைன்னா, அந்த கூட்டம் எந்த விதத்திலும் தடைபடவே இல்லை. சிக்கனை சாப்பிட்டவன் சாப்பிட்டான், லெக் பீஸை சாப்பிட்டவன் சாப்பிட்டான், உள்ள ஆடல் பாடத்துக்கு குறைவே இல்லை. வெளியில பிபி ஏறி, ஹலோ, பிபி ஏறி. இந்த பிபி எதுக்கு? இதனால என்ன பிரயோஜனம் வச்சுக்கோங்க? இந்த கசப்பு உணர்வுனால என்ன லாபம்? யாருக்கு லாபம்? ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ 4 பேர் பாக்குறவங்க ஒருத்தன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவனுக்கு பொறாம, இவனுக்கு எனக்காயா பொறாம, என் அப்பன் கூட உட்கார்ந்து இத்தனை வருஷம் ஓட்ட எனக்கா பொறாம, அவனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க, இவன் பேர்ல நியாயம் இருக்குது. எல்லாரும் எல்லா விதமா பேசுவாங்க. ஆனா கஷ்டப்படுறது யார் அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். அந்த வீட்டுக்குள்ள அடுத்து நுழையும் போது அவங்க அப்பா இந்த ஃபங்க்ஷன் இந்த சந்தோஷத்துக்கே வரல, அடுத்த டைம் போயிட்டு அவங்க அப்பா மூஞ்சில நிற்கும் போது அவனுக்கு கஷ்டமா இருக்குமா? ஏன்டா வந்த? இல்ல சொத்தை எழுதி கொடுங்க, ஏன் பணத்துக்கு மட்டும் வருவியா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டாருன்னா மூத்த பையனை பார்த்து கஷ்டமா இருக்கும்ல. அதனால நான் என்ன சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்ற உரிமையை, உங்களுக்குன்ற சுயாதீனத்தை கர்த்தர் ஞானமாய் பயன்படுத்துறதற்கு கர்த்தர் ஏற்ற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையே நீங்க ஒதுக்காதீங்க, உங்களையே நீங்க தாழ்வா நினைக்காதீங்க. இது உங்க பிள்ளை, இது உங்க கணவனார், இது உங்க மனைவி, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. நான் சொல்றேன், அது உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம். நீங்க சுயாதீனமாய் வாழ எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. கொடுமை ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிற நிறைய தகப்பனும் தாயும் இன்னைக்கு வந்து அடுத்த நேரம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க, நல்ல துணி கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், எதுக்கு யோசிக்கணும்? நீங்க அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் தானே. நீங்க நல்ல சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமா நீங்க ஆண்டவரோட வாழுங்க. நீங்க சுயாதீனமாய் வாழ்றதுல யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அதுல என்னவா தான் இருக்கணும்னா, நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். கேட்கல? ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். ஏன்னா என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க போறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமேன். இப்ப சேர்ந்து விடுதலை நாயகன் அவர் என்னை தேடி ஓடி வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் பாடும் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம் சேர்ந்து. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி செல்லுவே, எங்கும் ஓடி ஓடி செல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். பாடுங்க எல்லாரும். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே.
கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, என் ஊதி ஜெபிப்பே. விடுதலை நாயகன் எனக்குள்ளே என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவையில்லாம எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம சிக்காதபடி ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றிக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள எப்பவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க போகவே கூடாது. அந்த மாதிரி இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள போறதா இருந்தா அது எவ்வளவு நன்மையா இருந்தாலும் நமக்கு, சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போறதா இருந்தா அது எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தாலும் அது வேண்டான்னு சொல்லுங்க. சத்தமா சொல்றது வேண்டாம். ஆமென். இது மாசம் மாசம் கட்டுறதுக்கு சாரி வாங்கி எது கொடுத்தனும் கேட்கலையா? சாரி வாங்கிட்டோம், மாசம் மாசம் அவனுக்கு கடன் கட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம ஏன் அந்த மாதிரி அதுக்கு எதுக்கு சாரி வாங்கணும்னு கேட்கிறேன். வேண்டாம். அப்படி நம்ம சாரி கட்ட வேண்டியது இல்லை, இருக்கிறதே நமக்கு போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி வாழணும்னா சுயாதீனமா வாழணும், ஃப்ரீயா விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய செய்வார், கொடுப்பார், உங்களை கோடியா கர்த்தர் பெருக பண்ணட்டும். ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எப்படி நீங்க அனுபவிக்கணும்னா விடுதலையோட அனுபவிக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே கூட்டார். அப்போ நம்ம ஆசீர்வாதத்துல ஒரு வேதனை இருக்குன்றதுதான் வட்டிக்காரங்க வந்து நிக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கிறது தான் கடன்காரங்க வந்து நிக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டாம்னா, முடிஞ்ச வரைக்கும் எதுல நீங்க சிக்கிற கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சுயாதீனத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்க கூடாது. எப்போ போகணும்னு நினைச்சாலும் நீங்க போகணும். இப்போ நான் நிறைய வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை பிசினஸுக்கு நேராக டெவலப் பண்ண விரும்புகிறேன். நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்குறேன். நீ செய்ப்பா, கத்துறவங்க கூட இருப்பார், நீ ஸ்டார்ட் பண்ணு. ஏன் இதை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, நீ விடுதலையோட வாழு அப்படின்னா, ஒரு ஒர்க்குக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு கூட அவனால என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அதுல பிரச்சனை பண்ணுவாங்க, 4 நாள் லீவ் எடுத்தா திரும்பி வேலை கிடைக்காதவனுக்கு, இதெல்லாம் அங்க இருக்கிறதா. ஆனா இதுவே அவன் ஒரு முதலாளி ஆயிட்டானா அவ்வளவுதான், ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். அந்த மாதிரி சுயாதீனமா முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி வாழ்வோம்னா, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் உங்களை, நம்முடைய பொறுப்புகளை செய்யற கமிட்மெண்ட் நமக்கு இருக்கட்டும், நம்முடைய பொறுப்புகளை செய்யற கமிட்மெண்ட் நம்ம இருக்கட்டும். தேவையில்லாத எந்த கமிட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா இழுத்து போட்டுக்க வேண்டாம். ஃப்ரீயா இருக்கணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு நேராக இப்போ அந்த ஞானத்தை கேளுங்க. இது வெறும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு பெரிய செய்தி. நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சுயாதீனமா இருக்கணும். நீ வீட்டுக்கு இப்போ போறீங்க, இப்போ போகும்போது கூட அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க யோசிங்க. உரிமையாய் கிருபையாய் பாராட்டுகிற சகல அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கிறான் சகோதரர்கள். உடனே அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நீ இந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன்னுடைய நெஞ்சு தைரியத்தை நாங்க பார்ப்போம், நீ போ அப்படின்னு துரத்துறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணோம், உங்களுக்கு இங்க அங்க இருந்து இங்க கொண்டு வந்து கொடுத்தனே, என்ன அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி தின்னி தொலைங்க அப்படின்ட்டு சாப்பாடை இறக்கி வச்சுட்டு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உண்மைதானே? என்ன அடிக்கணும், அதுக்கப்புறம் எங்க அப்பாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அவர் தானே கொடுத்து விட்டாரு. இந்த வயசான காலத்துல கிழவருக்கு சும்மா இருக்க முடியாம என் தலை மேல சேர்த்து அவருக்கு ஒரு திட்டு நம்மளுக்கு ஒரு திட்டு, நம்ம கிளம்பி போயிருப்போம். ஆனா தாவீது என்ன பண்ணலன்னா, நீ யாருப்பா, நீ யாரு, நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம்
என்னுடைய என்னுடைய விடுதலையை நான் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு தரவே மாட்டேன். அவ்வளவுதான். நாம் உண்மையிலே அந்த இடத்துல நீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்க, இருக்கவே மாட்டீங்க, திரும்பி வந்துருவீங்க. வேண்டாம், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி, நான் எதுக்கு திட்டுகளை பார்க்கணும், வேண்டியதில்லை. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கூட இவனை நம்மளை இப்படி திட்டுறானுங்களே அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா தன்னுடைய உரிமையை தாவீது அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தொடர்ந்து போனதுனாலதான் யார் மேல வெற்றி கிடைச்சுன்னா, வேதம் சொல்லுது கோலியாத்து மேல வெற்றி கிடைச்சிச்சு. இன்னொரு விஷயத்துல வேதம் சொல்லுது, ரூத் நகோமி, நகோமியினுடைய வாழ்க்கையில பாருங்க, ரூத் மாமியார் சொல்றாங்க, நகோமி அவங்கள பார்த்து சொல்றாங்க, என் மகளே, என் மக்களை என்ன விட்டு போயிருங்க, 2 பேரும் உங்க அப்பா அம்மாட்ட போங்க, உங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்ன உடனே ஓர்பால் என்ன பண்றான்னா, முத்தம் விட்டுட்டு, என்னதான் இருந்தாலும் மாமியார் தானே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய உரிமை அவங்கள்ட்ட எடுத்துக்க முடியல. சரி மாமி நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. ஆனா ரூத் என்ன பண்றாங்க அப்படின்னா, உம்மை விட்டு நான் வராததை குறிச்சு இனி என்கிட்ட எதுவும் பேச வேண்டியது இல்லை, செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்க கூட நான் வருவேன்ற அந்த உரிமை. அத்தான் என்னுடைய உரிமையை யார் தான் எடுத்துக்கணும், சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே நான் தான் எடுத்துக்கணும். நான் தான் என்னுடைய உரிமையை விட்டு தர மாட்டேன், என்ன நானே ஒதுக்க மாட்டேன், என்ன நானே ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், என்ன நானே அழிச்சுக்க மாட்டேன். எனக்கு எல்லா உரிமை. 10 மாசம் உங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு அந்த வயிற்றுல சுமந்தெடுத்தது நீங்க. அப்புறம் எப்படி அந்த பிள்ளைய நீங்க அவன் சொல்லிட்டான்றதுக்காக உரிமையை விட்டு தர்றதுக்கு எப்படி சொல்லணும்? அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம், அப்படியே எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இன்றைக்கு இன்னைக்கு இரவில் நமக்கு கிரவுண்டில் ஆயத்த ஜபம் நடக்கிறது. அதனால் அப்பாவும் வராங்க, மோன்ஸ் அப்பாவும் அங்கே ஜபத்திலே வர்றாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் கோயம்புத்தூரில் இருக்கிற பிள்ளைங்க முடிஞ்சால் வந்துருங்க. கரெக்டாக 6 o'clock ஆரம்பிச்சிடும். நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கணும். இன்னைக்கு கிரவுண்டை பிரதிஷ்டை பண்ணி ஆயத்த ஜபம் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு சாயந்தரம் சரியாக 6 o'clock எல்லாருமே ஃபேமிலியாக வந்துருங்க. இன்னும் அறிமுகப்படுத்தாத எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. நாளை மறுநாள் 2 நாட்கள் கோயம்புத்தூருடைய பட்டணம் எழுப்புதல் அடைய மிகப்பெரிய ஒரு அற்புத பெருவிழா. அற்புதத்தை நம்முடைய கண்ணால நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். அதனால எல்லாரும் ஜெபத்தோடு அதில் கலந்து கொள்ளுவோம். எல்லா ஏற்பாடுகளும் அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுக்காக பல வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப காடாக கிடந்த ஒரு இடத்த ரொம்ப அழகாக கிளியர் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சுலபந்தான். ஜிடி நாயுடு பாலத்திலேருந்து இறங்கி ஒரு 400 மீட்டர்ஸ் ரைட் சைடில், இங்கேருந்து இறங்கினா அந்த ரைட் சைடில் இருக்குது. அந்த பக்கத்தில் ஈரோடு திருப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும். எல்லா வசதிகளும் இருக்குது. கார் பார்க்கிங்கும் தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த இயற்கையை அழகாக மாற்றி கொடுக்கணும். எல்லாத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இன்னும் சரி பண்ண வேண்டியது. நான் கொஞ்சம் கிளம்புறேன். ஒரு 15 நிமிஷம் பாஸ்டர் சாலமன் பாஸ்டர் உங்களை அந்த ஃபேமிலிக்காக ஒரு ஜெபத்தை அவங்க செய்வாங்க. ஸோ 15 நிமிஷம் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், சுயாதீனமாய் வாழ போகிறோம். எப்படி வாழ போகிறோம்? ஸோ சுயாதீனம். எல்லாரும் கொஞ்சம் அப்படி முன்னாடி வர வேண்டியவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வாங்க. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்காக நான் சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முடிந்த வரையிலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன். எதுலையும் போய் எந்த கமிட்மெண்ட்லையும் போய் அவ்வளோ சீக்கிரமா நான் என்ன பண்ணிக்கிற மாட்டேன்னா, நான் சிக்கிக்கிற மாட்டேன். ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் என்ன அப்படியே பாருங்க, எல்லாருமே கவனிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணிட வேண்டாம்னா, போகவே வேண்டாம். யாரும் உங்களை ஆண்டவர் உங்களை ரூல் பண்ணட்டும், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆனால் மற்றவங்க மனுஷங்க உங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா,
இடமே கொடுக்க கூடாது. அது டிசைட் பண்ற அத்தாரிட்டி யார் கையில இருக்குது? நீங்க எடுத்துக்கணும். நீங்க எடுத்துக்கணும். என்னுடைய வாழ்க்கை நான் என்ன பண்ணணும்? நான் டிசைட் பண்ணணும். கடையில் வந்து நம்ம சாப்பிட போய் உட்காரும் போது மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா 100 மெனு இருக்கும். 100 மெனுவையும் சாப்பிட்டா யாருக்கு சந்தோஷம்? கடைக்காரனுக்கு சந்தோஷம். கடைக்காரன் என்ன சொல்லுவான்? கடைக்காரன் என்ன சொல்லுவான்? சார் இருக்கு சார், 65 இருக்கு சார், 75 இருக்கு சார், 666 இருக்கு சார், சார் எல்லாம் சொல்லுவான். ஆனா நான் என்ன டிசைட் பண்ணணும்னா, அவன் சொல்றதுக்காக நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட முடியாது. நான் எவ்வளவு சாப்பிட்றேனோ அவ்வளவுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணணும். எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் ஆர்டர் பண்ணணும். புரியுதில்ல? அதை யார் கையில் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா பணம் யாருடையது? என்னோடது. இன்னைக்கு நான் வெறும் இது உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இதே மிஸ்டேக் தான் பண்றோம். எங்க போனாலும் யார் வேணாலும் நம்மளை என்ன பண்றாங்க? யார் வேணாலும் நம்ம ஆளுகை செய்யறாங்க. நான் சொல்றேன், நம்ம தாழ்ந்து போறது தவறல்ல. நம்ம தாழ்ந்து போகலாம், அமைதியா இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நான் வந்து என்னுடைய சுயாதீனத்தை யாருக்காகவும் என்ன பண்ண. இப்ப பாருங்க, இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து கல்யாணம்னு வந்துச்சுன்னா நிறைய பேர் மாறிடுவாங்க. ஏன் மாறிடுவாங்க தெரியுமா? சொந்தக்காரன் தப்பா நினைச்சிருவான், அவன் தப்பா, அண்ணன் தம்பி தப்பா நினைச்சிருவான். நான் சொல்றேன், எத்தனை நாள் அண்ணன் தம்பி தப்பா நினைச்சிட்டான்னா வந்து வாழ்ந்துருவாங்களா நம்ம கூட? எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் இருப்பான். அது தப்பு, இது தப்புன்னு. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு வந்தா 1000 ரூபாய் கொடுத்து உதவானா? ஏதாவது செய்வாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனா சர்ச்சுக்கு போனா, நீ அங்க போனதுனாலதான், இப்படி பண்ணதுனாலதான், நீ கல்யாணத்தை இப்படி வந்து ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்ட, இந்த கேட்காம கல்யாணம் பண்ணிட்ட, இந்த மாதிரி சொல்றதுக்கு 1000 பேர் வந்து நிற்பான். நான் சொல்றேன், என்னன்னா ஏன் அந்த இடத்தை எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த இடத்தை நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த இடத்தை நீங்க கொடுத்ததுனாலதான் அவங்க நிறைய பேர் உங்களை ஆட்டி படைக்கிறாங்க. அந்த இடத்தை நீங்க நான் ஊழியத்துக்கு வரும்போதே நான் உண்மையிலே எங்க அப்பா அப்பாட்டையும் சொல்லிட்டேன், எல்லாட்டையுமே சொல்லிட்டேன். இதை பாருங்க, லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் கர்த்தர் மட்டும்தான். உங்களுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட எனக்கு வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, பட் என்ன கண்ட்ரோல் மட்டும் என்ன பண்ணக்கூடாது. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. என்னுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா, நான் வந்து மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலாம். ஆனா என்ன அடிமைப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, விட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக வேலை செய்யற இடத்துல நம்ம வந்து திட்டணும் அப்படியே நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்குங்க. கணவன் இடத்துல போய் சத்தம் போடுறது அதெல்லாம் உரிமை பாராட்டுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கதான் நம்ம உரிமையை பாராட்டணும். நம்ம இதுக்கு வேண்டிய ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. இப்ப பாருங்களேன், நீங்க விடுதலையோட வாழ்ந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். விடுதலையோட வாழ்ந்தா எப்படி இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் இன்றைக்கு கர்த்தர் எல்லா கட்டுகளையும் கவிழ்ந்து போட்டு அவிழ்த்து போட்டு எப்படி வாழ பண்ண போறாருன்னா, ஆமென். இனி யாரும் தப்பா நினைப்பாங்கன்ற பயம் எனக்கு, இனி யாரும் சத்தம் போடுவாங்கன்ற பயம் எனக்கு இல்லை. நான் எப்படி வாழ்றேன்? சுயாதானம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நானும் என் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக கூட்டு சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறது ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வெகுளியாக இருந்தாங்க. ஒரு பானையில் சாப்பாடாக்கி சாப்பிடும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் தற்பிரியராக மாறிட்டாங்க, நிறைய பேர் ரொம்ப செல்ஃபிஷாக மாறிட்டாங்க. அதனால இன்னைக்கு போய் அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தை எல்லாம் ரொம்ப என்ன பண்ண முடியாது, என்கரேஜ் பண்ணவே முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கணவனாக இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு மனைவியாக இருக்கிறவங்க யோசித்து ஜோம் பண்ணி எது சமாதானமாக இருக்கிறதோ அது என்ன பண்ணணும்னா நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் கட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள 4 குடும்பம் உள்ள இருந்தா என்ன பிரைவசி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? எதுவும் ஒன்று தனியாக நம்ம பேச முடியாது, எந்த இதுவுமே இருக்காது. அப்போ சிலருக்கு பழகி போகலாம். ஆனா நான் கொஞ்சம் செப்பரேட்டா இருந்தா அவங்களுடைய கணவன் மனைவி ஃபேமிலிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதை நிறைய பெரியவங்க என்ன பண்றது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த அப்பா அம்மா வந்து இந்த வீடு கட்டும் போது ஃபர்ஸ்ட் மாடி எனக்கு, 2வது படி மூத்த பிள்ளைக்கு, 3வது படி பையனுக்கு, இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஒருத்தனுக்கு இங்க வீடா, ஒருத்தனுக்கு இன்னொரு 3 கிலோமீட்டர் தாண்டி வீடு கட்டுங்க.
உங்களுக்கு கர்த்தர் வசதியை கொடுத்தா, இன்னொருத்தனுக்கு இந்த அடுத்த ஊர்ல வீடு கட்டுங்க. இந்த ஒரே வீட்டுல 3 மாடியில உட்கார்ந்து மூஞ்சிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி வேலையே என்ன சுயாதீனமா நம்ம என்ன நம்ம அதுக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, காசு கொடுத்து சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சொந்த காசு கொடுத்து சூனியம் வைக்கிறது. அது மாதிரி நம்ம நிறைய பேர் நமக்கு நாமே என்னவா இருக்கிறோம்னா, நம்ம சுயாதீனமா வாழ முடியும், ஆனா நம்ம வாழ்றது இல்லை. நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆண்டவர் இந்த கிருபையை உங்க எல்லாருக்கும் தருவாரா. ஆண்டவரே, நான் எப்படி வாழணும், நானும் என் பிள்ளைகளை எப்படி வாழணும், சுயாதீனமா வாழணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.